இளமை என்பது ஒரு முறை தான் பகவானால் கொடுக்கப்படுகிறது. இயற்கை நமக்கு ஒரு தடவை தான் கொடுக்குது. அந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் காலம்பூரம் அழுக வேண்டியது. அதனால இந்த நேரத்தில் இப்போ ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க, ஃபோட்டோவில் வந்து நல்லா விழுகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது. அவர் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சொல்கிறீங்க, என் முகத்தை எப்படி எடுத்தா ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி எடியா அப்படின்னு. இவன் ஃபோட்டோகிராஃபரை பார்த்தா குரங்கு மாதிரி இருக்கான், இதெல்லாம் தலைவிதி, வேறு தொழிலுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம். சரின்ட்டு சார் உள்ளது தானே சார் விழுகும், இவனுக்கு கட்டுக்கட்டு ஆகி போச்சு. அதனால் ரொம்ப கடுப்பாக உட்காந்துருக்கான். சார் இங்கே பாருங்கள், ஸ்மைல் ப்ளீஸ், இங்கே பாருங்கள், கிளிக் எடுத்தாச்சு. 5 மணிக்கு வந்து படம் வாங்கிங்க. 5 மணிக்கு போனால் மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யோ என்னையா அப்படி எடுத்து தொலைச்சிருக்கிற அப்படின்னு. அந்த நேரத்தில் உங்கள் மூஞ்சி இப்படி தான் சார் இருந்துச்சு. இப்போ அவன் சொல்கிறான், யோ அறிவு கெட்டவனே, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போன பிறகு நான் என்ன பண்ணேன் தெரியுமா, கண்ணாடி முன்னால் நின்றுக்கிட்டு சிரின்னு சிரித்தேன் ஐயா, 20 நிமிஷம் சிரித்தேன் ஐயா, அதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு ஐயா அப்படின்னு. ஏயா படம் எடுக்கிற போது இருக்காமல் வீட்டில் போய் சிரிச்சு என்ன பண்ண, அது விழுகுமா? அதுபோல் இப்போ ஆண்டவன் உங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற நேரம். இந்த பருவத்திலே நீங்கள் என்ன விதமான வாழ்க்கை வாழ்கிறீர்கள், என்ன விதமான ஒரு நடத்தை காட்டுகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது. இதை விட்டுட்டீங்க, இதை நழுவ விட்டுட்டீங்கன்னா ஒரு 15 வருஷம் கழித்து என்னை பற்றி நினைப்பீங்க, இந்த பையன் வந்து சாபத்தை போட்டு போயிட்டான், இவன் பேச்சை கேட்ட பிறகு நான் உருப்படவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறாப்புல ஆகிடும். ஆனால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அது என்னென்னா பெரியவங்க சொன்ன சில கோட்பாடுகள், கொள்கைகள்.